இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட 525 பிரிண்டர் வந்து டெலிவரி பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுனா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், ஏர் ஃபைபர், சேல்ஸ் சர்வீஸ், அசசரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 95850636. உங்களுக்கு பிரிண்டர் தேவைப்படுது, வீடியோவில் பார்க்குற இதே ஹெச்பி 525 பிரிண்டர் தேவைப்படுதுனால சரி கால் பண்ணுங்கள். நம்ம இங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு நீங்கள் மெயின் ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் வில்லேஜ் சைடு இருக்கிறீங்க அப்படின்னா 1.5 நாள் ஆகும் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ வாங்க இந்த பிரிண்டர் பற்றி தெளிவாகவே பார்க்கலாம். இது ஹெச்பியில் 525 மாடலு பேசிக் பிரிண்டர். எப்சானில் எப்படி 3210ன்னு இருக்கும், அதேமாதிரி கெனானில் எப்படி 2010 அந்தமாதிரி இருக்கும். அதேமாதிரி ஹெச்பியில் இருக்கிற 525 பிரிண்ட்டு, ஸ்கேனு, காப்பி. இது ஒரு இங்கு டேங்க் மாடல். ஸோ இந்த கஸ்டமர் எப்படி எங்ககிட்ட வந்திருந்தார் அப்படின்னா, எப்படி கேட்டாருன்னா, எனக்கு வந்து ஒரு பிரிண்டர் வேணும், பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, விலை கம்மியாக சொல்லுங்கள், 3000 4000லாம் இருக்கேன், அந்தமாரி சொல்லுங்கள். ஸோ நாங்கள் தான் சொல்லியிருந்தோம் அந்த பிரிண்டர் வேண்டாங்க உங்களுக்கு. அது வந்து ஸோ உங்களால் உங்கள் பட்ஜெட்டுக்கு அது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ பிரிண்டர் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதோட பிரிண்டிங் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு பிரிண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹10 ₹20 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வெளியவே போய் எடுத்துக்கலாம். அதேமாதிரி மெயின்டெனன்ஸும் அதிகம், உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டும் அதிகம். இதுவே இந்த இங்கு டேங்க் பிரிண்டர் மாரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக கூட வாங்கிக்கிங்க. உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லைனாலும் ஸோ பொறுமையாக அமௌண்ட் ரெடி பண்ணி கூட வாங்கிக்கிங்க. ஆனால் நீங்கள் இங்கு டேங்க் பிரிண்டராக போயிடுங்க. நீங்கள் இங்கு ஜெட்டு எடுக்கிறதுக்கு இங்கு டேங்க் பிரிண்டராக போயிடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவருமே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்சான் பிராண்டும் அவைலபிளாக இருந்தது. அவர் வந்த சமயத்தில் கெனானும் இருந்தது, ஹெச்பி இருந்தது. அவரு ஹெச்பி தான் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் ஹெச்பியில் 525 வித் ஒய்ஃபையும் இருந்தது, வித்தவுட் ஒய்ஃபையும் இருந்தது. அவருக்கு ஒய்ஃபை இல்லாமையே கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த ஒய்ஃபைக்காகவே வாங்குவாங்க. இவர் ஒய்ஃபைலாம் தேவையில்லாண்டாரு, நார்மல் பிரிண்டர் இருந்தாலே போதும் அப்படின்ட்டாரு. ஸோ அவருக்காக இந்த ஹெச்பியில் 525. ஸோ இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ கலர்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 பேஜஸும், பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பேஜஸும் உங்களுக்கு பாக்ஸ்குள்ளேயே இன்க்ளூடாக வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட இங்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இங்க் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கூடயே வந்துடும். நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ப்ராசஸர் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 980 மெகாஹெர்ட்ஸு. இதில் இருக்கிற மெமரின்னு பார்த்தீங்கன்னா 64 MB, 64 MB உங்களுக்கு மெமரி வந்துடும். இதில் இன்புட் கெப்பாசிட்டி உங்களால் இன்புட் ட்ரேயில் எவ்வளோ வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஷீட் வரைக்கும் உங்களால் வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோடனே இங்கே எல்லா இங்க்குமே உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும். அந்த இங்கு எல்லாமே ரீஃபில் பண்ணிக்கங்க. ரீஃபில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அதுமாதிரி கீழே சிந்தாது, அந்தமாதிரி மெத்தடில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே எல்லாமே ரீஃபில் பண்ணிங்க. இங்கே எல்லாமே ரீஃபில் பண்ணிட்டு கேட்ரேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். 2 கேட்ரேஜ் வந்துடும். கலர் கேட்ரேஜ் ஒன்று, பிளாக் கேட்ரேஜ் ஒன்று. ஸோ 2 கேட்ரேஜ் இதில் கொடுத்துருவாங்க. இதில் வந்து டூப்ளெக்ஸ் பிரிண்ட்டுக்கெலாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு பேசிக் பிரிண்டர். பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி எடுக்க முடியும். டூப்ளெக்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக தான் எடுக்க முடியும். ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் கிடையாது. இதில் மந்த்லி டியூட்டி சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 3000 பேஜஸ் வரைக்கும் கூட எடுத்துக்க முடியும். ஸோ பட் மந்த்லி ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து ஒரு 400லேருந்து 800 எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 5 பட்டன்ஸ் வரும். கலர் ஜெராக்ஸ்க்காக ஒரு பட்டனும், பிளாக் ஜெராக்ஸுக்காக ஒரு பட்டனும், ஐடி காப்பி உங்களால் இதில் ஐடி காப்பி ஒரே பேஜில் எடுத்துக்கொள்ள முடியும். அது பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் பட்டனும், அது கேன்சலுக்கான பட்டனும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பேசிக் பிரிண்டரில் ஹெச்பியில் மட்டும்தான் இந்த ஐடி காப்பின்றத கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் எப்சானில் 3210 போனாலும் உங்களுக்கு ஐடி காப்பின்றது இருக்காது. கொஞ்சம் ஹை ரேஞ்சில் போக சொல்ல தான் இருக்கும். பட் பேசிக் பிரிண்ட்டில் ஐடி காப்பின்றது வந்து ஒரு பெரிய ஹைலைட்னா சொல்லலாம். இந்த பிரிண்டரில் இது ஒரு பெரிய ஹைலைட். ஒரு சிலர் ஒய்ஃபை பிரிண்டர் தான் வேணும்னுவாங்க. நீங்கள் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்பில் தான் அதிகமாக பிரிண்ட் எடுப்பீங்க, மொபைலில் அதிகமாக பிரிண்ட் எடுக்க மாட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ஒய்ஃபை பிரிண்டருக்கு போகிறது பதில் ஒய்ஃபை இல்லாத பிரிண்டர் எடுத்தீங்க. உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சும் ஒரு 1000 2000 கம்மியாகும். நீங்கள் எடுக்க போகிறதும் இதில் தான் எடுக்க போகிறீங்க. இல்லை மொபைலில் தான் அதிகமாக எடுப்பீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ஒய்ஃபை பிரிண்டர் எடுத்துங்க. ஸோ கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூஎஸ்பி கேபிள் வந்து லேப்டாப், டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பவர் கேபிள், ஈத்தர்நெட் போர்ட்லாம் வராது நமக்கு. ஏன்னா இது ஒரு பேசிக் பிரிண்டர். எனக்கு ஒரு பேசிக் பிரிண்டர் சொல்லுங்கள், அதுவும் நான் எடுத்தால் ஹெச்பியில் தான் எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கான பிரிண்டர் தான் இந்த ஹெச்பியோட 525. ஸோ பவர் ஆன் ஆஃப் பட்டன் சிங்கிள் ப்ரெஸ்லேயே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், சிங்கிள் ப்ரெஸ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அந்த ஃபஸ்ட்டு பேஜ் பிரிண்ட் அவுட் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற பிராண்டு கம்பேர் பண்ண சொல்லலாம். மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜுன்றது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். இங்க்கு சார்ஜ் ஆகி எல்லாமே முடிஞ்சு இதில் ரொம்ப 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 ஃபாஸ்ட்னே சொல்லலாம்.
ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா, வித்தின் 14 செகண்ட்லேயே வந்துரும் உங்களுக்கு. பிளாக்கா இருந்ததுன்னா, கலரா பார்த்தீங்கன்னா 21 செகண்ட்லேயே வந்துரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பிரிண்டர்னே சொல்லலாம் இந்த பிரிண்டர. மத்த பிராண்டோட கம்பேர் பண்ண சொல்ல, இந்த பிரிண்டர்ல இது ஒரு பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இத யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்டர் வாங்க போறீங்க. பிரிண்ட்டும் வேணும், ஸ்கேனும் வேணும், காப்பியும் வேணும். அதுவும் ஹெச்பில தான் வேணும் அப்படின்றவங்க தாராளமா இத எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் யூசேஜா இருந்தாலும் சரி, ஹோம் யூசேஜா இருந்தாலும் சரி. சரி இதில வாரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 பேஜஸ் வாரண்டிங்க. 30,000 பேஜஸ் இல்ல 1 வருஷம். நீங்க 30,000 பேஜஸ் 6 மாசத்துக்குள்ளேயே எடுத்தீங்க அப்படின்னா, அந்த வாரண்டின்றது முடிஞ்சிரும். இல்ல நீங்க 1 வருஷம் ஆகியும் 30,000 பேஜஸ் எடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு 1 வருஷம் வரைக்குமே உங்களுக்கு வாரண்டி வந்துரும். ஹெச்பி சைட்லயே வாரண்டி வந்துரும். உங்களுக்கு அந்த 1 இயர்க்குள்ள எதனா ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில கம்பெனில இருந்தே உங்களுக்கு வந்து செக் பண்ணி குடுத்துருவாங்க. ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்லயே வந்துரும். அது ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, கம்பெனி சைட்லயே உங்களுக்கு வந்து பார்த்து குடுத்துருவாங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் சரி, தி திரு திருவள்ளூர், திருத்தணி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் இப்படி எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் சரி, பிரிண்டர் தேவைப்படுறாங்க. நம்மளுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு கொரியர் போட்டு விட்டுருவோம். உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ கம்பெனி சைட்ல இருந்தும் உங்களுக்கு நாங்களே டெலிவரிக்கு அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவோம். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு கம்பெனி சைட்ல இருந்தே வந்துருவாங்க. இல்ல நீங்களே இன்ஸ்டால் பண்ண போறீங்க. எங்களுக்கு வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் குடுக்கணும்னாலும் தாராளமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருவோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது வீடியோ கால் மூலியமா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் கால் மூலியமா எங்களுக்கு சொல்லுங்க நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, அதுவுமே நம்ம சைட்ல ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஹெச்பி சைட்ல ஒரு பேசிக்கான பிரிண்டர்ல எனக்கு ஒய்ஃபைலாம் தேவையில்ல, விலை கம்மியாவே சொல்லுங்க, ஒரு பெஸ்ட்டான பிரிண்டரா சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு ஒர்த்தான பிரிண்டர் தான் இது. பிரிண்ட், ஸ்கேன், காப்பி இதோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாக்கை பொறுத்த வரைக்கும் 12 பேஜஸ் 1 நிமிஷத்துக்கும், கலரை பொறுத்த வரைக்கும் 5 பேஜஸ் 1 நிமிஷத்துக்கும் வந்துரும். இன்புட் கெப்பாசிட்டியில் 100 ஷீட் வச்சுக்கலாம். இது யூஎஸ்பி பிரிண்டர் மட்டும்தான். லோ இங்க் சென்சார். இங்க் சென்சார் பார்த்தீங்கன்னா இங்க் ரொம்ப லோவாகிடுச்சுன்னா அதுக்கான சென்சார்ஸும் இருக்குது. உங்களுக்கு அலர்ட் வந்துடும். மேக்ஸிமம் இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். இதை தவிர்த்தும் இதில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிராண்ட் வைஸாக கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, எப்சானில் 3210, ஹெச்பியில் 525, இதுக்கு அடுத்தது 585ன்னு இருக்குது. அது என்னென்னா ஒய்ஃபை வரும். இது 525ன்றது ஒய்ஃபை இல்லாதது, 585ன்றது வித் ஒய்ஃபை. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுவே நீங்கள் கெனானில் போக சொல்ல 2010 ஒய்ஃபை இல்லாதது, 3010 பார்த்தீங்கன்னா வித் ஒய்ஃபையோடு வருது. அது அதேமாதிரி பிரதர்லேயும் சொல்லலாம். நிறைய பிராண்டு. அதேமாதிரி நம்ம ஒரு சிலர் என்ன நினச்சிப்பாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு ஹெச்பினா ஹெச்பி மட்டும் தான் பண்ணுறோன்னு நினச்சிப்பாங்க. எல்லா பிராண்டுமே நம்மகிட்ட அவைலபிள். பிரதர் பிராண்டும் பண்ணுறோம், கெனான் பிராண்டும் பண்ணுறோம், எப்சானும் பண்ணுறோம், ஹெச்பியும் பண்ணுறோம். இப்படி எல்லா பிராண்டு பிரிண்டருமே அவைலபிள். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாருக்குன்னா பிரிண்டர் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரிண்டர் ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே போயிடுங்க. அதுவே பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.